ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தோம்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வியாபார் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ரெண்டு விதமாக அவைலபிள் இருக்குது. டெஸ்க்டாப்புக்கும் அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி மொபைல் ஃபோனுக்கும் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. இது நம்ம ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பிரச்சனையே கிடையாது. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் அதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பெஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாச்சு எப்படியும் 1.5 year ஆகும். அதுலேருந்து பார்த்தோம்னா நிறைய சாஃப்ட்வேர் நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன். எக்ஸாம்பிள் பெரிய சாஃப்ட்வேர்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப இதுக்கான கீழே உள்ள சாஃப்ட்வேர் ட்ரைலாம் பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு எந்த சாஃப்ட்வேரும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இடிக்கும், சிரமமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்த சாஃப்ட்வேர் இது வியாபாரங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். இதுதான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன், அதை பற்றி சொல்ல போகிறேன். பிடிச்ச சாஃப்ட்வேர், அதை பற்றி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் இது மாதிரி நான் உள்ளே கொண்டு வந்தது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷனை பற்றிலாம் நிறைய வீடியோ போட்டுருக்கேன். சிசிடிவியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு இது மாதிரி நான் உள்ளே கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா, ஏன்னா நான் தான் கற்றுக்கிட்டேன், மற்றவங்க எல்லாரும் சொல்லிக் கொடுத்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வியாபார அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 2 விதமான பெனிஃபிட் இருக்குது. டெஸ்க்டாப்புக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, அடுத்து மொபைலுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 1 year பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி டெஸ்க்டாப் பார்த்தோம்னா நீங்கள் 1 year பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதான் என்னுடைய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். இதுதான் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம். அதாவது கம்பெனி கிரியேட் பண்ணணும், அடுத்து பர்ச்சேஸ் பே என்ட்ரி பண்ணணும், அடுத்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும். இதான் முக்கியம். சேல்ஸ் பில்லை கொடுக்கணும். இது எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத 1 by 1 சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் ஏதாவது டீட்டெயிலாக இன்னும் நிறைய நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் எப்படிலாம் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, எப்படிலாம் நம்ம அது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது, நம்ம எப்படி பர்ச்சேஸ் பில் என்ட்ரி பண்ணுறது, நம்ம எப்படி சேல் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது, அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம techsirpi யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே டவுன்லோட் ஃபார் மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னா இன்வாய்ஸ், பில்லிங், ஜிஎஸ்டி அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். வியாபாருங்க அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். நம்ம ஒரு அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓப்பன் ஆகும். இங்கே கீழே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுங்க. அதாவது சைன் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளுடைய சைன் அப் பண்ண வேண்டியதான். இப்போதைக்கு பார்த்தோன்னா என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணுறேன். கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆன பிறகு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ண பிறகு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இன்வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இங்கே ஒரு சாம்பிள் இன்வாய்ஸும் உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். அதாவது டாக்ஸ் இன்வாய்ஸு, ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் இருக்கும். இந்த இன்வாய்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. மேலே டாப்பில் பார்த்தோன்னா என்டர் யுவர் பிஸ்னஸ் நேம்னு இருக்கும். இதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேமே என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போதைக்கு நான் techsirpi கொடுக்குறேன். techsirpi கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா கீழே சாம்பிள் இன்வாய்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்கள் கம்பெனி நேம் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா கம்பெனி அட்ரஸ்லாம் இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் கொடுக்கணும். அது எங்கே கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தோன்னா 3 ஐஃபன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய கம்பெனி நேமை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தோன்னா இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே பார்த்தோம்னா ஜஸ்ட்டு உங்கள் லோகோ ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த கார்டில் பார்த்தோன்னா இங்கே ஆட் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து லோகோ வைக்கிறீங்கன்னு கேட்கும். கேலரியா, கேமராவா அப்படிங்கும்போது கேட்கும். இதில் கேலரி கொடுத்து உங்கள் லோகோ எங்கே இருக்குதோ, இப்போதைக்கு என்னோடய லோகோவை சிம்பிளாக வைக்கிறேன். இப்போதைக்கு லோகோ வச்சுட்டேன். அடுத்துனா கீழே பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனி நேம் இருக்கும், அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அடுத்து மெயில் அட்ரஸ் இருக்கும். கொடுத்துட்டு உங்களுடைய கம்பெனி அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கம்பெனி அட்ரஸ் இப்போதைக்கு நான் சிம்பிளாக கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு அட்ரஸை சிம்பிளாக கொடுத்துட்டேன். இங்கே பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணலாம். இங்கே வேணாம், நான் சொல்கிறேன் சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் என்ட்ரி பண்ண சொல்லலாம். இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம பில் கொடுக்கும்போது அதில் சிக்னேச்சர் வரும். அதுக்காக சிக்னேச்சர் கிரியேட் பண்ணலாம். இப்போ கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ட்ரு பண்ண முடியும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்னேச்சர் பார்த்தோன்னா நம்மளுடைய பில்லி வந்துடும். இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம்.
சேவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அடுத்து ஏதாவது மாற்ற வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம லோகோ கொடுத்தாச்சு, மெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. திரும்பவும் டேப் பண்ண லோகோ டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஜிஎஸ்டி நம்பர் ஆப்ஷனல் தான். ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா அது ஆப்ஷனலாக தான் இருக்குது. இல்லைனாலும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது ஒரு ஆப்ஷனல். பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு என்னோடய ஜிஎஸ்டி நம்பர் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட செக் பண்ணணும், வெரிஃபை ஆகும். அது கரெக்டாக தான், அந்த ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் டைப் என்ன டைப் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். நம்ம ஹோல்சேல் பண்ணுறோமா, ரீட்டைல் பண்ணுறோமா, டிஸ்ட்ரிபியூட்டராக, சர்வீஸாக, மேனுஃபேக்சராக, அதர்ஸாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஹோல்சேல் தான் பண்ணுறோம், அதை கொடுத்துடலாம். அடுத்த பிஸ்னஸ் கேட்டகரி என்ன கேட்டகரியில் நம்ம பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி, உங்கள் பிஸ்னஸ் என்ன கேட்டகரியில் இருக்குதோ அதை கொடுக்கலாம். இங்கே எல்லா கேட்டகரியும் இருக்குது. உங்களுக்கு தேவையான கேட்டகரி என்னங்கிறத நீங்கள் தேடி பிடிச்சி இப்போதைக்கு பார்த்தோன்னா இங்கே கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அது கீழே பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதை நான் கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தோன்னா அது வெரிஃபை ஆகுது. சரி, ஓகே, நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் சேவ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம அடுத்து என்ன செய்யறோம்னா, இப்போ கீழே பார்த்தா சேல்ஸ், அதாவது ஆட் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இன்வாய்ஸ் போட முடியும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கலாம். இங்கே கஸ்டமர் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுடைய ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுறோன்னா கஸ்டமர் நேம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ பாலா அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இதோட முடிஞ்சு கஸ்டமர் நேம் எதுவாக இருந்தாலும் சரி. அடுத்தது ஆட் ஐட்டம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆட் ஐட்டம் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் என்னோடய இதில் பார்த்தோன்னா, அதாவது 4 சேனல் டிவியாக தான் கொடுக்க போகிறேன். இது என்ன மாடல் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அதுக்குன்னு மாடல் இருக்கு இல்லையா, அந்த மாடலையும் மென்ஷன் பண்ணுறேன். 4B04 சும்மா ஒரு இதாக மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ஆட் ஐட்டம், அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணது எல்லாமே வந்துடும். இதில் வந்து இது ப்ராடக்டாக சர்வீஸாக அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னால் ப்ராடக்ட்டு ஆல்ரெடி ப்ராடக்ட்லாம் இருந்தது. இப்போ சர்வீஸ்னால் சர்வீஸை கொடுக்கணும். அப்படி இல்லைனா சர்வீஸ்னால் நம்ம சர்வீஸ் பண்ணுறது, போயிட்டு பொருளாக கொடுக்காம நம்ம போய் வேலை செஞ்சுட்டு வந்தீங்களா, அதுதான் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா நான் ப்ராடக்ட் தான் இது ப்ராடக்ட்டை கொடுத்துட்றேன். இந்த ப்ராடக்ட்னு சில HSN கோட் இருக்கும். இந்த HSN கோடை கரெக்டாக கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு HSN கோடு 8525. இது வந்து கேமராக்குள்ள HSN கோடு தான், நான் சாம்பிள் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது இந்த DVR என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்னென்னவோ, அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு 3000 வச்சுக்கலாம். இப்போ சேல்ஸ் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 3200 வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா இது ஜிஎஸ்டி இன்க்ளூடுவா இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறத சொல்லும். இன்க்ளூடுனா இன்க்ளூட் கொடுக்கலாம், அப்படி எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன். இது எல்லாமே ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இப்போதைக்கு இந்த கீழே இங்கே டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, டேக்ஸ் ரேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே 18% இருக்கும். ஜிஎஸ்டி 18% இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ஜஸ்ட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா இங்கே லிஸ்ட்டில் வந்துடும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டிங்கிறத போட வேண்டியிருக்கும். ஒரு குவான்டிட்டி போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு திரும்ப என்ன செய்யணும் பார்த்தோன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆகி இப்போ இன்வாய்ஸும் வந்துடுச்சு. பட் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இன்வாய்ஸ் வந்த பிறகும் பார்த்தோம்னா இதில் நம்ம நிறைய மாற்ற முடியும். இதில் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நம்ம தீம்ஸ் நிறைய மாற்ற முடியும். இப்போ பார்த்தோன்னா இதில் தீம்ஸுங்கிறத விட கலர்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான கலர்ஸை மாற்ற முடியும். அதே சமயத்தில் பார்த்தோன்னா இங்கே தீம் மாற்ற முடியும். தீம் எப்படி மாற்றணும் உள்ளே போய் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நமக்கு தேவையான கலரை மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு இதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது இப்போதைக்கு பாலா அப்படிங்கிற ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து சேல் பண்ணிருக்கிறோம். 3760 ரூபா நம்ம சேல் பண்ணிருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சேலு. இதுக்கு நம்ம என்ட்ரி போட்டாகணும். ஏன்னா நம்ம சேல் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஒரு பொருள் உள்ளே வந்தால் மட்டும்தான் வெளியே விற்க முடியும். இப்போதைக்கு பார்த்தோம்னா இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுற பார்த்தோன்னா இங்கே கஸ்டமர் நேம், நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போதைக்கு எக்ஸுங்கிற கம்பெனிலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். எக்ஸுங்கிற கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அவங்களோட ஃபோன் நம்பர் போட வேண்டியது தான். இப்போதைக்கு பார்த்தோன்னா இங்கேயும் நான் சொல்லிட்டேன். எக்ஸுங்கிற கம்பெனிலேருந்து என்னோடய ஃபோன் நம்பர் போட்டேன். இப்போதைக்கு என்ன ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுற பார்த்தோன்னா இங்கே லிஸ்ட்டில் வந்துடும். இங்கே டேப் பண்ணாலே நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்களோ அது லிஸ்ட்டில் வந்துடும். இப்போதைக்கு இந்த டிவிஆர் செலக்ட் பண்ணி இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். இப்போதைக்கு குவான்டிட்டி 1 பர்ச்சேஸ் ரேட் போட்டு பர்ச்சேஸ் ரேட் ஆல்ரெடி வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஐட்டம் ஆட் பண்ணும்போதே பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ, சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் இங்கே பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்துடும். இல்லை முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு இதெல்லாம் போட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு
இங்கேயும் சேவ் பண்ணிடலாம். அதாவதுனா ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறோம், அதை சேல் பண்ணிட்டோம். பட் எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம்னா நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போதைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே கீழே சேவ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா எக்ஸுங்கிற கம்பெனிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தோம்னா 3540 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் சேல் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 3776 நம்ம வர வேண்டியது இருக்குது. அதாவது க்ரீனில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வர வேண்டியது, ரெட்டில் இருக்கிறத நம்ம கொடுக்க வேண்டியது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் போடுறது இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஒவ்வொன்றா என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்இரிப்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னும் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் ஒன்று சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.